தேனினும் இனிய செந்தமிழுக்கும் அந்த தமிழை தன் மூச்சாக கொண்ட தமிழ் சான்றோர்களுக்கும் என் பணிவான வணக்கம். சொல்லில் சுவை கூட்டி பொருளில் ஆழம் காட்டும் அமுதே தமிழே தளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். உலகம் மிக பெரியது. ஆனால் இந்த மாபெரும் பிரபஞ்சத்தோட இயக்கம் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகச்சிறிய புள்ளியில தான் தங்கியிருக்கு. ஒரு சின்ன கனெக்ஷன் கட்டானா கூட இந்த உலகம் ஸ்தம்பிச்சிடும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கிற கிளைமேட் சேஞ்ச் உலகத்துக்கு எப்படி பொருந்துதுன்னு பார்க்கலாமா? வள்ளுவர் விசும்பு அப்படின்னு சொல்றது ஆகாயத்தை. அறிவியல் ரீதியாக பார்த்தா இது வெறும் ஆகாயம் இல்லை, நம்ம பூமியோட வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். மேலிருந்து உத்தரவு வராமல் கீழே ஒரு அணுவும் அசையாது. வானம் தன் பொக்கிஷத்தை திறக்கிற அந்த ஒரு கணம்தான் துளி வீழ்தல். ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய எச்சரிக்கை இருக்கு. அதுதான் அல்லால். ஒருவேளை அந்த துளி விழாம போனா? இன்னைக்கு நாம காடுகளை அழிச்சு வெப்பத்தை அதிகமாக்கி அந்த துளி விழ வேண்டிய நேரத்தை மாத்திட்டோம். வானம் தன் கதவை மூடிட்டா நாம என்ன ஆவோம்? வானத்தில் இருந்து வர்ற மழை துளி வெறும் தண்ணி இல்லைங்க, அது மண்ணுக்கு கிடைக்கிற உயிர் சத்து. இன்னைக்கு நாம் நிலத்தடி நீரை அடிமட்டம் வரைக்கும் உறிஞ்சிட்டோம். வானம் கொடுக்கிற துளி மண்ணுக்குள்ள போக வழி இல்லாமல் கான்கிரீட் போட்டு மூடி வச்சிருக்கோம். வானம் கொடுக்க தயாராக இருந்தாலும் மண் வாங்க தயாராக இருக்கா? இங்கே தான் வள்ளுவர் ஒரு மிகப்பெரிய ஈக்கலாஜிக்கல் ரகசியத்தை சொல்றாரு. அவர் ஏன் புல்லை உதாரணமாக சொன்னார்? புல் தான் மண்ணோட போர்வை. புல் முளைக்கலன்னா மண் காஞ்சு போகும். மண் காஞ்சா அதில் எந்த விதையும் முளைக்காது. இன்னைக்கு தார் ரோடுகளுக்கு நடுவில் ஒரு சின்ன புல்லுக்காவது நாம் இடம் விட்டு வச்சிருக்கோமா? அந்த புல்லோட நுனி கூட தெரியாத அளவுக்கு மண்ணை நாம் ஆக்கிரமிச்சிட்டோம். விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. வானத்தில் இருந்து மழை துளி விழுந்தால் ஒழிய ஓரறிவு உயிராக இருக்கிற புல்லோட நுனியை கூட இங்கே பார்க்க முடியாது. அதாவது இயற்கையோட ஆரம்ப புள்ளியே அடிபட்டு போகும். இது ஒரு மகத்தான சங்கிலி தொடர்பு. வானம் இல்லைன்னா துளி இல்லை, துளி இல்லைன்னா புல் இல்லை, புல் இல்லைன்னா நிலத்தடி நீர் இல்லை, கடைசியா நாமளும் இல்லை. நாம வள்ளுவருக்கு செய்கிற உண்மையான மரியாதை இந்த குறளை படிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் கொஞ்சமாவது மண்ணுக்கு இடம் விடணும். அந்த வான் துளிய பூமிக்குள்ள அனுப்புவோம். புல் முளைக்கட்டும். அப்போதுதான் நம் சந்ததி நிம்மதியாக வாழ முடியும். இந்த தனித்துவமான வள்ளுவ பார்வை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் எண்ணங்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழால் இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.